பாண்டி நகர மக்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திருநெல்வேலி மாவட்டம் அருகில் உள்ள அம்பாசமுத்திரத்துக்கு உட்பட்ட நம்ம அகஸ்தியர் அருவிக்கு தான் சென்று கொண்டிருக்கிறோம். அகஸ்தியர் அருவி திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் வட்டத்தில் உள்ள ஒரு அருவியாகும். இந்த அருவிக்கு காரையார் மற்றும் சேர்வலாறு நீர்த்தேக்கத்திலிருந்து நீர் வருகிறது. சுமார் 25 அடி உயரத்தில் இருந்து விழும் இந்த அருவி அவ்வளோ அருமையாக இருக்கும். திருநெல்வேலியிலிருந்து சுமார் 58 கிலோமீட்டர் தொலைவிலையும், அம்பா சமுத்திரத்திலிருந்து சுமார் 12 கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த அகஸ்தியர் அருவி இருக்கு. அருவி பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கையில் தான் இருக்கு. ஸோ பயங்கர ஒரு சோதனைக்கு அப்புறம் தான் நம்மளை உள்ளவே அலோவ் பண்ணுவாங்க. பாபநாசம் இதுக்கு மிக அருகில் தான் இருக்குது. பாபநாசம் போய் தான் நீங்கள் இந்த அகஸ்தியர் அருவிக்கு வரலாம். ஸோ ஆஃப் ரோடு மாதிரி தான் இருக்கும். நம்ம இந்த அகஸ்தியர் ஃபால்ஸுக்கு போகிறது ஆஃப் ரோடு மாதிரி தான் இருக்கும். அவ்வளோ அருமையாக இருக்கும். இயற்கை சார்ந்த ஒரு அருமையாக இருக்கும். நம்ம போன டைம் பார்த்திங்கன்னா ஒரு வெயில் டைம், அதனால் பயங்கர வெயிலாக இருந்தது. தண்ணியும் சிறிதளவு தான் இருந்தது. அதே மாதிரி அந்த சீசன் டைமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, மழை நேரத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப தண்ணி வந்துச்சுன்னா உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. இப்போ குளிப்பதற்கும் அலோவ் பண்ண மாட்டாங்க. ரோடு ஆஃப் ரோடுன்ற காரணத்தினால உள்ளே அலோவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஒரு சிரமமான விஷயந்தான். ஸோ நம்ம நல்லா போய் சுற்றி பார்த்துட்டு வரலாம். ஒரு இயற்கையாக ஒரு அருமையான ஒரு இடம், ஒரு மலை ப்ளஸ் நம்ம ஃபால்ஸு எல்லாமே சுற்றி பார்த்துட்டு வரலாம். ஒரு பெரிய ஆலமரம் இருந்துச்சு, அதையும் நம்ம வீடியோ எடுத்தோம் பாருங்கள். ஸோ வெயில் காலத்தில் போனீங்கன்னா இப்படி தான் இருக்கும். நிழல் இருக்குது, பட் ஃபுல்லாமே காடுன்ற காரணத்தினால மரங்கள் நிழல்லையே நம்ம நடந்து போகலாம். பட்டு ஃபால்ஸில் தண்ணி வருமானது சந்தேகம்தான். நம்ம போன டைமிங்கில் நார்மலாக ஃபால்ஸில் தண்ணீர் வந்தது, ஃப்ரீயாகவும் இருந்தது. நம்ம போய் ரொம்ப அருமையாக குளிச்சுட்டு வந்தோம், ஃப்ரீயாக குளிச்சுட்டு வந்தோன்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இன்னும் சிறிது நேரத்தில் அந்த ஃபால்ஸ் வந்துடும். ஸோ வாங்க ஃபால்ஸை போய் பார்க்கலாம். மீண்டும் மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. ஆமாம், மீனை பாருங்க. பார்த்தேன், அதுதான் அவங்கள்ட்ட சொன்னேன், நீங்கள் கவனிக்கல. அது ஒரு ஆச்சரியமாக இருக்குது. அது அந்த ஓட்டை போட்டிருக்காங்கல்ல, சிலைக்காக தான் எடுக்கிறது, பாறையை வெட்டுறது. ஐயோ சக்கையை திணிச்சிருவாங்க, அதில் டைட்டாக திணிச்சு தண்ணிக்குள்ள போட்டுருவாங்க. அந்த தண்ணியை ஊற்றிக்கிட்டே இருந்துருவாங்க. அந்த மரம் ஊறி எக்ஸ்பேண்ட் ஆகி மரம் அப்படி கரெக்டாக பொழஞ்சிடணும். பாறையை எடுத்துருக்காங்க, கலெக்ட் பண்ணியிருக்காங்க. குறைஞ்சிட்டு எதுவுமே பண்ணாங்கன்னு போட்டுருக்கேன். ஆமாம், செவர் மாதிரி வச்சுருக்கேன். அங்கிட்டு போகும்போது நிறையா தானே விடுது. இது மண்டையை காட்டுனால அந்த பக்கம் அது மேலே மலையிலேருந்து வருது. நல்லா இருக்கே தண்ணி நிறைய இங்கிட்டு. கொஞ்சம் கவனிக்கலாம், அதில் கூட தட்டிங்க. ஆமாம், ஓர் நிறையா இருக்கும். அதான் ஒரு
இந்த வரேன்.